நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ரதீஷ். நண்பர்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக இது குடியம்புத்தூர் பாலக்காடு மெயின் ரோடு, அதாவது இதுக்கு ஒரு மதுக்கரையிலிருந்து இங்கே உக்கடை வரைக்கும் ரோடு பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும். அது மெயினாக ஆற்றுப்பாலம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு ரோடு வந்து, அதாவது ஆற்றுப்பாலத்திலேருந்து பாலக்காடு போகிற மாதிரி இருக்கிறதுக்கு போராடி பல பேர் பல மீம்ஸ் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ ரெடி பண்ணாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு சைடு ஆம்லேட் போட்ட மாதிரி ரெண்டாவது ரோடை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாருமே கதறோம். ஆனாலும் ஒன்றும் யாருக்கு அதுலேயும் எதுவும் விழுகிற மாதிரி தெரியல. இது எவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்கிறது ஒன்றும் புரியல. எல்லோரும் அவங்க தரப்புலேருந்து ஒவ்வொரு இதை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் செவிடுங்க அதில் ஊதுன சங்கை விட மோசமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த ரோட்டில் எப்படி நிறையா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ்க் போட்டு, எப்படி சொல்கிறது, இங்கேருந்து போகும்போது அழகாக போவாங்க. அதுக்கப்புறம் போனால் அங்கே போனால் பவுடர் அடிச்சு விட்ருவாங்க. மேக்கப்பே இல்லாத சந்திரமுகி மாதிரி பண்ணி விட்ருவாங்க. என்ன கொடுமைன்னு ஒன்றுமே புரியல. இது யாருக்கிட்ட போய் முறையிறன்னு தெரில. ஒருத்தர் காது கேட்கலன்னா பரவாயில்ல, இருக்கிற அத்தனை பேர் செவிட்டு போயிடலான்னு என்ன பண்ணுறது? ஏன்னா இது என்ன நம்ம தனிப்பட்ட முறையில் எனக்கு அதை கூட இது கூட வேலை கூட அது அப்படியே கேட்குறோம். ஒரு பொது காரியம், இது அத்தியாவசியமான ஒரு விஷயந்தான் ரோடுங்கிறது. அதன் கூட உருப்படியாக கொடுக்க முடியல. கரெக்டாக வரி அது இதுன்னு சொல்லிட்டு மட்டும் தெளிவாக வாங்கிக்கிறாங்க. என்ன சொல்கிறது? மக்களை சொல்லி நான் அரசாங்கத்தையோ மற்ற எவனும் சொல்லி யாரை சொல்லி எதுவும் பண்ண போகிறதில்ல. மக்களை செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் உண்மை. என்னென்னா என்ன தான் தப்பு பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் 1000 ரூபா 2000 ரூபா சரக்கு கொடுத்து அலையக்க ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் பல்ல கட்டிட்டு மக்கள் சூப்பராக ஏமாற கற்றுக்கிட்டோம். அதனால் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை. வேறு என்னத்தை சொல்கிறது? இந்த தடவையாவது எல்லாம் புத்தியோடு தெளிஞ்சு பார்த்துக்குங்க. தயவுசெய்து காசு வாங்காதீங்க ஓட்டுக்கு, சரிங்களா? அப்போ தான் நீங்கள் உரிமையோட செருப்பு கழட்டி அடிக்க முடியும், சட்டை பிடிச்சி கேள்வி கேட்க முடியும். காசை வாங்கிட்டோம் இந்த ரோட்டில், அதுக்கப்புறம் நம்ம மூக்கை பிடிச்சிட்டு தான் போகணும். அடுத்த கட்ட நடவடிக்கையாக பள்ளி குழந்தைகளை வச்சு இந்த ரோட்டில் நின்று எல்லாத்துக்கும் மாஸ்க் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன், சரிங்களா? வர போக்குவரத்து பயணிகளுக்கு மாஸ்க் விநியோகம் மற்றும் தண்ணி தெளிக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த ரோட்டில் வந்து ஒரு 2 லாரி தண்ணி வர வச்சு டெய்லியும், சரிங்களா? இது ஒரு விழிப்புணர்வுக்காண்டி பண்ணலான்ட்டு இருக்கேன். இதை பற்றின உங்கள் கருத்து தெரிவிக்கணும். இந்த இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வம்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி தெளித்து மாஸ்க்கு கொடுக்குற ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தலாம். நன்றி நண்பர்களே. கண்டிப்பாக பண்ணணும். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல.